சரி, இப்ப உங்களோட முதல் குற்றச்சாட்டுங்கிறது வந்து கேட்காமலேயே வந்து கடன் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு விவகாரம் இருக்கு. ரெண்டாவது 2 ஒரிஜினல் செக் கையில இருக்கும் பொழுதே அதை பயன்படுத்தி அவங்க காசு திரும்ப எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ இந்த என்பிஏல இந்த சிக்கல்லாம் இருக்கு. இது எல்லாமே அந்த வங்கியினுடைய குறிப்பிட்ட வங்கி கிளையினுடைய மேலாளர் அவர் மட்டுமே அந்த தவறை செய்துட்டாரா, அல்லது இதை வந்து நீங்க வந்து மேலிடத்துக்கு நீங்க வந்து இதை கொண்டு போனீங்களா? யார் யார்கிட்டலாம் கொண்டு போனீங்க? அவங்களாம் அதை எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? அதாவது இந்த பிரச்சனைக்கு என்ன அப்படின்னா சார், முதல்ல சிட்டி யூனியன் பேங்க் வந்து இப்போ கவர்மெண்ட் பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜருக்கே ஒரு 50 லட்சம் வரை பவர் கொடுத்துருப்பாங்க. நீங்க லோன் வந்து உங்களுக்கு அது ஓகே, அந்த கஸ்டமர் ஜெனுவினிட்டி இருந்தது அப்படின்னா லோன் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அவங்களுக்கு அந்த பவருக்குள்ள அவங்க லோன் கொடுத்துக்கலாம். சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்தளவு ₹1 நீங்க பணம் வாங்கணும்னாலும் லோன் வாங்கணும்னாலும் ஹெட் ஆபீஸ் கும்பகோணத்துல இருந்து மட்டும்தான் சாங்ஷன் பண்ண முடியும். அதனால அங்க இருக்க சிட்டி யூனியன் பேங்க் பிரான்ச் மேனேஜர் எல்லாம் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும்தான் குத்த முடியும், கையெழுத்து போட முடியும். அதை தவிர்த்து ₹1 லோன் வந்து அவங்களால தானியங்கி கொடுக்கவே முடியாது. ஹெட் ஆபீஸ்ல இருந்து மட்டும்தான் கொடுப்பாங்க. சாங்ஷன் வந்து இங்க இருந்து மட்டும்தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, நான் எக்ஸ்போர்ட் கஸ்டமர் அப்படின்றதுனால எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐபிடி இன்டர்நேஷனல் பேங்கிங் டிவிஷன் தனியா வச்சிருப்பாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு சென்னையில இருக்கும் பிரான்ச், ஆனா கும்பகோணத்துல தான் அட்வான்ஸ்னு ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன்ல சேர்ந்தவங்க எம்டி காமக்கோடி, GM மோகன், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து லோனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி கொடுக்கும். அதுவும் போக குறிப்பிட்ட தொகைக்கு மேல ஒரு லிமிட் தாண்டிடுச்சு. இப்போ 1 கோடினா இந்த மேனேஜர் வரை தான் லிமிட், ஒரு 2 கோடினா இந்த மேனேஜர் வரை தான். இப்போ 1 கோடி வரைக்கும் ஜெனரல் மேனேஜருக்கு, அடுத்த 2 கோடி வரைக்கும் சீனியர் ஜெனரல் மேனேஜருக்கு, 2 கோடியை தாண்டிடுச்சுன்னா எம்டி அண்ட் சிஓ இவங்க பவர் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் இருக்கும். சோ அப்போ நான் வந்து எனக்கு அவங்க தான் சொல்றாங்க 5 கோடி, 5 கோடிக்கு மேலனா காமக்கோடி தான் லிமிட்ல வராரு. அப்போ எனக்கான லோன் வந்து அவருக்கு தெரியாம எப்படி வரும் அப்படின்றதுதான் இங்க கேள்வி. சரி, அது போக அவங்க கொடுத்துட்டாங்க, கிளை மேலாளர் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு தெரியல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியலைன்னா என்ன பண்றதுன்னு கேள்வி கேக்குறீங்க. நான் தெரியப்படுத்துறேன்ல, நான் என்ன தெரியப்படுத்துறேன், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறேன், மெயில் அனுப்புறேன், எல்லாமே அனுப்புறேன். நேர்ல போய் பார்க்கலாம், நேர்ல போய் எம்டியை வந்து நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட், அந்த GM SGM எல்லாரையும் போய் பார்த்தேன், நேர்லயும் போய் பார்த்துட்டேன். சரி, எல்லாத்தையும் தெரிவிச்சாச்சு. தெரிவிச்சதுக்கு அப்புறமும் நீங்க ஆக்ஷன்ல எடுக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன், ஹானஸ்டான எம்டி, ஏங்க என் பிரான்ச் மேல ஏதாவது தப்பு பண்ணலங்க, செக் இல்லாம எல்லாம் பண்ணிட்டாருல, கிரிமினல், அதாவது ரிசர்வ் பேங்க் ரூல் படி இன்னைக்கு அவர் ஏன் இதுல பொலியூடா இருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் பண்ணது முழுக்க எல்லாமே தெரிஞ்சு தப்பு பண்றாரு. அவங்க தொழிலாளியை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு, அந்த தப்புக்கு உடந்தையா இருக்காரு, கூட்டு சதியோட அதை சேர்ந்து செய்யறாங்க. அங்க இருந்து சொல்லாம இது எதையுமே செய்ய முடியாது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஓனர் எல்லாம் சொல்லும் போது மேனேஜர் வேலை பாக்குறவங்க செய்யறாங்க, அவங்க வேலை செய்யறவங்க அவங்க செய்யறாங்க. முக்கிய மூளை வந்து யாரு, மேனேஜரிங் டைரக்டர் காமக்கோடியும் மோகன் இவங்கள மாதிரி ஆட்கள். மகாராஜன் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் மகாராஜன் தான் இதுல மாஸ்டர் பிரெயின். சோ அப்ப இந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்து நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுதான் முழுக்க செய்யறாங்க. தெரிஞ்சவர் ஆக்ஷன் அவங்க மேல கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து FIR போட்டு அவர்ல ஆக்ஷன் எடுத்துருக்கணும். நான் எடுத்த ஆக்ஷனை அவர் எடுத்திருக்கணும், அவர் ஏன் எடுக்கல? ஓகே, சரி, அதான் நீங்க தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்களே, ₹1 கடன் கொடுக்கறதா இருந்தாலும் தலைமை இடத்துல தான் கொடுக்கணுங்கிறப்ப, அப்ப ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அங்க முன் அனுமதி பெறப்பட்டதா, அவங்க அனுமதி இல்லாம செஞ்சிட முடியாதுங்கிறதான் நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்ப வங்கி தரப்புலயும் எந்த ரெஸ்பாண்டும் இல்ல, அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? போலீஸ்ல போறீங்களா, இல்ல இப்ப RBI வந்து நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க RBI வந்து நீங்க அணுகுறீங்க? சார், இந்த இடத்துலதான் நம்ம எப்படின்னா நம்ம நம்பிக்கிறோம் சார். நம்ம நிறைய மீடியால எல்லாத்துலயும் ரிசர்வ் பேங்க் வந்து நீங்க பேங்க் தப்பு பண்ணா உடனே கேள்வி கேளுங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும், அப்படி கொடுக்கும், இப்படி கொடுக்கும், விளம்பரங்கள் மட்டும்தான் வருது. சரி, விளம்பரங்களை தாண்டி அந்த விளம்பரங்களை பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஆர்வ கோளாறுல ஆஹா பேங்க் இவன் தப்பு பண்ணிட்டான்டான்னு உடனே மெயில் அனுப்புனா எல்லாருக்கும் ரிசர்வ் பேங்க், ஓம்புட்ஸ்மேன் எல்லாத்துக்கும் மெயில் கொடுத்திருக்கேன், எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் போட்டிருக்கேன். எப்ப பண்றீங்க? அப்ப பேங்க் மேனேஜர் எம்டி வரைக்கும் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, அவங்கள்ட்ட சொல்லிட்டே தான் போறேன் சார். இது வரைக்கும் நான் அவுட் ஆஃப் பேங்க் போல,
நான் வந்து அவுட் ஆஃப் பேங்க், உங்க பேர் வந்து ஒரு பேர் இருக்கு வச்சிருக்கீங்க, ரெப்புடேஷன் இருக்கு, நான் கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னோட பிரச்சனை வந்து எனக்கு பண்ணிருக்கீங்க, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். அவங்க செய்யல. இத வந்து நீங்க வந்து முகத்துக்கு நேரா சொல்றீங்க. ஆமா, அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறேன், எல்லாமே சொல்றேன், லெட்டராவும் ரிட்டர்ன்லயும் போடுறேன், எல்லாமே போடுறேன், எந்த ஆக்ஷன் எடுக்கல. இன்னைக்கு லெட்டர் கொடுத்துட்டு நாளைக்கு இந்த வேலைக்கு போறீங்களா? ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்கேன். ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்கீங்க. அந்த ஒரு மாசம் லீகலா வந்து 15 நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்ன்றது ஒரு இது இடம் கொடுக்கணும். அதனால நான் 30 நாள் கழிச்சு தான் நான் ஒம்புட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே போடுறேன் லெட்டர். இல்ல இதை உங்களால உறுதியா சொல்ல முடியும். மெயில் போட்டிருக்கேன்ல, எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் தரேன். நான் பேசுறது எதுவுமே பொய்யா இருக்க, எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் எவிடன்ஸே தரேன். நான் பேங்க் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா, தவறான குற்றச்சாட்டு வச்சா இந்நேரம் வரைக்கும் நான் 4 வருஷம் உயிரோடய விட்டுருக்க மாட்டாங்க. முதல்ல என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. பண்ணி இப்போ நான் பேங்க், ரிசர்வ் பேங்க்கு எல்லாம் போட்டோன்னு என்னன்னா, மக்கள் இந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆக மொத்தம் ரிசர்வ் பேங்குக்கு 2 டைரக்டர், ஒன்னு கவர்மெண்ட் ஆர்பிஐ பண்ணி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் சார்பில் ஒரு டைரக்டர், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அங்க உட்காந்துருப்பாரு. சோ எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் மீது அங்கேயே உட்காந்து ஆஃப் பண்ணிடுறாரு. ஓஹோ, சரி சரி. சோ அப்படி இருக்கும்போது எங்க இருந்து நியாயம் கிடைக்குது? சோ அப்ப கம்ப்ளைண்ட் போட்ட பேங்க் வந்து என்ன பண்ணி, நான் போட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது செவிச்சாச்சு இருக்கணும்ல ரிசர்வ் பேங்க். அப்புறம் போகல, இன்னொன்னு லீகலா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்க போனோம். இப்ப நீங்க அந்த வாய்மொழியா வந்து கடன் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆர்பிஐ கிட்ட போயிட்டீங்க. அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. க்ளோஸ் பண்றாங்க. நீங்க திருப்பி அப்பீலே பண்ண முடியாத அளவுக்கு க்ளோஸ் பண்றாங்க. ஓஹோ. அதுக்கப்புறம் நீ கோர்ட்ல போய் பாத்து, அப்புறம் எதுக்கு ஆர்பிஐ இருக்கு, நீங்க போய் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிக்கங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு நாங்க உங்கள்ட்ட அனுப்பாமே கோர்ட்டுக்கு போயிருவோம்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவோம்ல. அப்புறம் நான் போய் லீகலா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆக்ஷன் எடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் நாமக்கல் எஸ்பி ஆபீஸ்க்கு போறேன். டிசிபி கிட்ட கொடுத்து டிசிபி இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு ரொம்ப போராடினேன், நடையா நடந்து. அதுக்கப்புறமா ஒரு வழியா எஃப்ஐஆர் போட்டாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு? 3 மாசம் ஆச்சு. 3 மாசம். எதனால அந்த தாமதம்? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன். இல்ல நீங்க பொய் புகார் கொடுக்கறதுனால வந்து அவங்க போடலையா? பொய் புகாரா இருந்தா எஃப்ஐஆர் போட்டுக்க முடியாதுல்ல. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்க்கு விட்னஸ் தேவையில்லை. இப்போ மத்த கேஸா இருந்தா விட்னஸ் வேணும், அவனை கூப்பிட்டு அவனை மிரட்டி கூட பொய்ய சொல்லிடுவாங்க, பொய்ய சொல்ல வைப்பாங்க. என்கிட்ட இருக்கிறது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தானே, அப்ப எப்படி நாங்க பொய் சொல்ல முடியும்? அதனால எஃப்ஐஆர் கண்டிப்பா அவங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு. அப்புறம் ஏன் 3 மாசம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ். நான் எதுக்குற ஆளு மிகப்பெரிய பணமும் பழம்பணமும் செல்வாக்கு மிக்க ஆளு, அதனால அவங்கள்ட்ட வந்து லேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் பல மெயில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த அளவுக்கு எஸ்பி எல்லார் மேலயும் நான் கம்ப்ளைண்ட் அப்போ பண்ணேன். அப்போ பண்ணி பெரிய போராட்டம் பண்ணி தான் எஃப்ஐஆர் வந்து போட வச்சேன். பெரிய போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வெகரஸ் ஆகி என் மேல ஆக்ஷன் எடுக்கணும், நீ சும்மா விடமான அங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்பி ஆபீஸ் முன்னாலே 20-25 பேர் நிக்கிறாங்க என்னை மிரட்டுறதுக்குன்னு. எஸ்பி ஆபீஸ்லயே நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி தான் வந்தேன். ஓகே, இப்ப போலீஸ் எப்படி இதை ரியாக்ட் பண்ணாங்க? எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு தாமதம், ஒரு பார்ட் புகார் பதிவாயிடுச்சு. அப்ப அந்த எஃப்ஐஆர் வந்து வழக்கமான எஃப்ஐஆர் மாதிரி அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டதுலயே நிறைய குளறுபடி, அவங்கள காப்பாத்தணும்னு தான் போட்டிருக்காங்க. பேருக்கு எஃப்ஐஆர் இல்ல, நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அதான் எஃப்ஐஆர் வரப்போகுது. செக்ஷன் அவங்க போடுறது தானே. ஓ சரி, செக்ஷன் வந்து அவங்க போடுறதுதான். நான் பெயிலபிளா எல்லாம் வந்து அவங்க டிசைட் பண்றதுதான். ஏன் கேஸ்ல வந்து 10 செக்ஷன் அவங்க மேல போடணும். ஆனா அவங்க மேல போட்டதோ, நீங்க சாதாரணமா ஒரு ஆள் வந்து ஒருத்தன் திருடுறான்னா ஒரு திருட்டு கேஸுக்கு என்ன பண்றாங்க, எடுத்தோட 420 போடுறாங்களா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இவங்க மேல போட்ட எஃப்ஐஆர்ல 420 கிடையாது. இல்ல இப்ப ஆக்சுவலா இது வந்து 420 தானே. பொதுவா இந்த மாதிரியான 420 வேலை பாக்குறடான்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஆர்ல 420 கிடையாது சார். 406 506 அவ்வளவுதான். ஈஸியா அவங்களால குவாஷுக்கு போறதுக்கும் ஸ்டே வாங்குறதுக்கும் ஈஸியா வந்து போலீஸ் வந்து போயிட்டு வாப்பா, பேருக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாச்சு, அவ்வளவுதான். அதுக்கான சட்டப்பிரிவிலையும் அந்த எஃப்ஐஆர் இல்ல. நான் அதான் இப்போ நான் அதுக்கு அடுத்தது என்ன, ஆமா அதுக்கான இப்ப பேங்கர் சாதாரண ஒரு தனி நம்பர் நீங்க வந்து ஏமாத்துனீங்கன்னா சாதாரணமா இந்த 420 அது இதுன்னு வரும் சார். ஏதோ பேங்கர் தப்பு பண்ணும்போது 409 தான் மஸ்ட். ஒரு பப்ளிக் ஹேண்டில் பண்ண. அப்ப 409ன்றது வந்து பாத்தீங்கன்னா 10 years பனிஷ்மெண்ட். சோ அதெல்லாம் வந்து இவங்க போட்டுக்கணும். அப்ப செக்ஷனே தெரியாம எஃப்ஐஆர் போடுறாங்களா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு அவங்க காப்பாத்துறாங்களா அப்படின்றது மறுபக்கம். இதுல எது உண்மைன்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும்.